தாவேகா காங்கிரஸ்க்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. தாவேகா ஏன் இப்போ காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்? இவருக்கு என்னன்னா இப்போ பாஜகவை ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒட்டுமொத்தமாக ஒரு முழுக்க ஒரு எதிர்ப்பு, திமுக அப்படி ஒரு எதிர்ப்பு நிலையில் இருந்தாங்க. அந்த மாதிரி நிலையை வந்து இவரால் எடுக்க முடியாது. ஏன்னா இவருக்கு வந்து பணம் தேவை, நிதி, மத்திய அரசு நிதி வரணும் அவருக்கு. அந்த நிதி வரணும்னா வந்து இவர் வந்து அவங்களோட இணக்கமாக இருக்கணும், அணுக்கமாக இருக்கணும். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ராஜ்யசபாவுக்கு உங்கள் தாவேக்கா ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆட்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஒருவேளை வந்து சரி நம்ம காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுடலாம். ஏன் காங்கிரஸுக்கு தள்ளி விடலாம் அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இருக்குது. காங்கிரஸ் என்ன நினைக்குது, இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா, அதுக்கும் வந்து விஜய் உடன்பாடு கிடையாது. அதாவது பாஜகட்டேருந்து நிதி வாங்கணும், அது வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். 6 மாசத்தை தாவேக்காவும் கேட்குறாங்க இல்லையா? ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு திமுக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன் திமுக இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக என்னதான் நடக்குது? அதிமுகவில் வந்து எடப்பாடியோட பிடிவாதம் காரணமாக அது போயிருக்கு. நல்ல ஒரு கட்சி 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது இந்த தடவை தான் 1 கோடி, இனிமேல் அடுத்த தடவை எடப்பாடி அதை வாங்க முடியாது. இப்போ வேறு வழியில் 25 பேர் பிரிஞ்சு தாவேக்கா ஆதரிச்சவன் திருப்பி வந்துட்டான் அப்படின்றாங்க. திருப்பி வந்தவன 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். டிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் திருப்பி எடப்பாடிகிட்ட ஒர்க் பண்ணவே ரெடியாக இல்லை. அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. அப்போ போனவங்களுக்கு என்னென்னா, இன்னும் அதிமுகலேருந்து இன்னும் ஒரு 6-7 பேர் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போது தாவேகா காங்கிரஸ்க்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா கிட்ட ஒரு சீட்டு. இது காங்கிரஸுக்கு நல்ல காலம், அவங்களுக்கு வந்துட்டு நல்லா கொட்டுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கலாம். பட் இருந்தாலும் தாவேகா ஏன் இப்போ காங்கிரஸுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அவங்க கட்சியிலேயே ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி காங்கிரஸுக்கு என்ன கரிசனம்? இல்லை, அதாவது வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸ் ஏன் இழுத்துட்டுதுன்னா, முதல்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது அடுத்த நாளே அவங்க வந்தாங்க. 5 பேர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. வந்தாங்க, அதனால் அவர் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டார். தேர்தலுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸோட ஏஜென்ட் மாதிரி தான் தாவேக்காவில் இருந்தாங்க. தாவேக்காவோட ஏஜென்ட் மாதிரி தான் காங்கிரஸில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, தாவேக்காவோட எப்படியும் காங்கிரஸ் போகணும்னு நினச்சி இந்த கூட்டணியை உடைக்க முடியுமான்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கே சோனியா காந்தியும் கார்கேவும் இல்லை நம்ம திமுகவோட தான் போகிறோம்னு திமுகவோட போனாங்க. இவனும் ஸ்டாலினும் வந்து காங்கிரஸை விட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ ஒரு 3 சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து சேர்த்து வச்சுட்டார். அவங்க எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை. ஏன்னா அந்த கூட்டணி சரியாக உழைக்கலை, காங்கிரஸ்காரங்க சரியாக உழைக்கலை. ஈவன் விருதுநகர்லேயே மாணிக் தாக்கூர் வந்து விஜய் பிரபாகரனுக்கு உழைக்கவே இல்லை. விஜய் பிரபாகரன் தோற்றதுக்கு காங்கிரஸ்காரங்க வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக அங்கே கடைசியில் வந்து ஒரு தாவேக்கா நண்பர் தான் வெற்றி பெற்றிருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் முன்னிருக்கார் விஜய் பிரபாகரன். ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்னென்னா, காங்கிரஸ் அந்த கண்டிஷனில் அந்த ஒரு அவசரத்தில் தான் அவங்கள சேர்த்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு உறவு இருக்குது, ராகுலோட அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு நேஷனல் லெவலில் பிஜேபியை கொள்கை எதிரியாக வச்சுருக்கிறதுனால ஒரு நேஷனல் லெவலில் காங்கிரஸும் நம்மகிட்ட இருக்கணும்னு ஒரு விஜய்க்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், அவர் சேர்த்துருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது சேர்த்ததோட பின்விளைவுகள் என்னென்னா வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு, அண்டர் கரண்ட்டாக ஒரு எதிர்ப்பு. நீங்கள் வந்து ஏன்னா சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்படின்ற போது சவுத்து வந்து ஏதோ பிஜேபி கையிலேயே இல்லையோ, ஆந்திரா வந்து தெலுங்கு தேசம், அது கூட்டணி கட்சி தான், இருந்தாலும் பாஜக அவங்க வேலை இல்லை. அப்போ என்டையர் சவுத்தும் அவங்க கையில் இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கடுப்பாருது. இவர் ஏன் வந்து காங்கிரஸுக்கு இடத்த கொடுத்தாரு அப்படின்னு. காங்கிரஸை நீங்கள் அமைச்சரை வேறு சேர்க்காத நீங்கள் எப்படி அவங்கள ஆதரிப்பாங்க அவங்க? அதனால் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. அது பாஜகவுக்கு பிடிக்கல. இவருக்கு என்னென்னா, இப்போ பாஜகவை ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒட்டுமொத்தமாக ஒரு முழுக்க ஒரு எதிர்ப்பு, திமுக அப்படி ஒரு எதிர்ப்பு நிலையில் இருந்தாங்க. அந்த மாதிரி நிலையை வந்து இவரால் எடுக்க முடியாது. ஏன்னா இவருக்கு வந்து பணம் தேவை, நிதி, மத்திய அரசு நிதி வரணும் அவருக்கு. அந்த நிதி வரணும்னா வந்து இவர் வந்து அவங்களோட இணக்கமாக இருக்கணும், அணுக்கமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தாரு, நம்ம வந்து ரொம்பவும் நெருக்கமாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் தூரக்கம் இருக்க வேண்டாம், ஒரு மாதிரி மீடியமாக ஒரு ரோலை ப்ளே பண்ணலாம். டெல்லிக்கு போனார், பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு, அமித்ஷா இவரை பார்க்க மாட்டேன்ட்டார், இந்த கோவத்திலாம் பார்க்க மாட்டேன்ட்டார், அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டேன்றாங்கலாம். எல்லாம் மூடு மந்திரமாக இருக்குது. தாவேக்காவை பொறுத்த மட்டும் எல்லாமே மூடு மந்திரம், யாரும் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. பேசினாலும் போய் சொல்கிறாங்க எல்லாருமே. எடப்பாடிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் கொடுக்கலன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு, முனுசாமி என்ன சொல்கிறாரு, அவர் கேட்கவே இல்லை, போய் சொல்கிறாருன்னு சொல்கிறார். ஸோ அதனால் அவங்க வந்து தாமக்காவை பொறுத்த மட்டும் ஏதோ ஒன்று அடிச்சு விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜயை பார்த்து யாரும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் யாரையும் அவரை வந்து யாரும் அணுக முடியல. பத்திரிகை ப்ரெஸ் வந்து அணுக முடியல அவரை.
செக்ரட்டேரியட்டில் கிட்டக்க போக முடியல. டெல்லியிலேயே சார்னு கூப்பிட்றாங்க. ஈவன் காதே கேட்கலையா சார்னு கூட கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஒரு வாட்டி போயின்னு இருக்கார். அவர் ஏதோ யாரோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஏங்கிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி தெளிவாக சொல்லிட்டேன், நீ பத்திரிகையாளரே பார்க்காத, பார்த்தா உன்னை கண்ணாப்பின்னு கேள்வி கேட்பாங்க, நீ எக்ஸ்போஸ் ஆகிடுவேன், அதனால் நீ பார்க்காத இருக்கிறதே ஒரு நல்லதுன்னு சொல்லிட்டார் போல் இருக்கு அவர். அதனால் இவர் பார்க்குறதே கிடையாது. அங்கே போனார், சோனியா காந்தி ராகுலை பார்க்காத வந்துட்டார், பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்காக வந்துட்டார் அவர். இப்போது இங்கே வந்தோன்னே என்னது, இப்போது அவருக்கு என்ன பிரச்சனைனா கேரளாவுக்கும் அந்த பதவியேற்பு போல, கர்நாடகாவுக்கும் அவர் கூப்பிட்டுருக்காங்க போல அவர் ஆக்சுவலாக. அப்போ காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் காங்கிரஸும் வந்து 5 பேர் வச்சுருக்காங்க, நம்ம அது ஆதரவு தேவை. ஸோ அந்த நிலைப்பாட்டை வந்து பாஜக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி, சரி நம்ம ராஜ்யசபா போக வேண்டாம். இப்போது அவருக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ராஜ்யசபாவுக்கு உங்கள் தாவே காமிச்சிங்கன்னா உங்கள் ஆட்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சாரோ அவங்களுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தா இப்போ சரியாக வராதுன்னு அவர் யாரோ ஒரு மனசில் ஒருத்தர் இருந்திருக்கலாம் கொடுக்கணுன்ட்டு. அந்த நபருக்கு கொடுத்தா இப்போ பிரச்சனை வரும், ரொம்ப விமர்சனங்கள் வரும்னு நினச்சி ஒருவேளை வந்து சரி நம்ம காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுடலாம். ஏன் காங்கிரஸுக்கு தள்ளி விடலாம் அப்படின்னா, ஒரு உறுப்பினர் தாவேக்கா சார்பாக ராஜ்யசபாவுக்கு போச்சுன்னா நாளைக்கு பல்வேறு மசோதாக்கள் அங்கே வரும். அதெல்லாம் வந்து திருமாவளவன் எதிர்ப்பார். பாஜக கொண்டதால் திருமாவளவன் எதிர்ப்பாங்க, சிபிஎம் எதிர்க்கும், சிபி எதிர்க்கும், காங்கிரஸ் எதிர்க்கும். இவங்க ஒரு ஆள் என்ன பண்ணுவார், இவங்க ஒரு ஆள் அங்கே பாஜக எதிர்க்கிற நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். நமக்கு எதுக்கு பம்பு அங்கே போய் எதிர்க்கிற நிலைப்பாடு நம்ம எடுக்கணும், காங்கிரஸ் தானே பண்ணுறாங்க, அங்கே காங்கிரஸ் தான் அவன் பண்ணிட்டு போகிறான், நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஐடியாவை ராஜ்யசபா தள்ளி விட்டார். ஓகே. ஆனால் இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள இப்போ தாவேக்கா, இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இருக்குது. காங்கிரஸ் என்ன நினைக்குது, இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா, அதுக்கும் வந்து விஜய் உடன்பாடு கிடையாது. நான் தமிழ்நாட்டில் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கேன், அவ்வளோதான். உங்கள் கூட ஆல் இண்டியா லெவலில் பாஜகவை எதிர்க்கிற வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க விரும்பலை சார். ஏன்னா அவர் அடுத்த 5 வருஷம் காலம் தாண்டணும்னா மத்திய அரசோட தயவு தேவையாக இருக்குது. திமுக 5 வருஷம் போராடியே ஊஞ்சி போயிட்டாங்க. அவங்க இந்த 5 வருஷமும் போராடி துட்டு எதுவும் கிடைக்காது. நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதிக்கு ஆயிரக்கணக்கான கோடி தேவை. ஏதோ ஒரு வகையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் வந்து காலத்தை தள்ள முடியும். 6 கேஸ் சிலிண்டர் அவங்கள மீது தானே சொல்லியிருக்கீங்க. கேஸ் சிலிண்டர் யார் கொடுப்பா இப்போ இருக்கிற தட்டுப்பாட்டில்? எப்போ கொடுப்பீங்க? அது எப்போ சரியாகிறது? எப்போ கொடுப்பீங்க? அது ஈரான் மாதிரிலாம் முடியாது போல் இருக்குது. அது பாட்டு போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டே தான் இருக்காது. அப்போ பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை எப்போ திறக்கிறது, எப்போ கப்பல்லாம் வருது ஒழுங்காக பிரச்சனைகள். அப்போ 2500 ரூபா கொடுக்கணும், நீங்கள் 4000 ரூபா வேலையில்லா பட்டதாரி கொடுக்கணும், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுக்கணும், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அப்பாவுக்கு 15000 ரூபா மாதம் ஒரு தடவை கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ தாய்மாமன் சீருன்னு வந்து நீங்கள் மோதிரம் போடணும் பிறந்த குழந்தைக்கு. அப்புறம் அண்ணன் சீருன்னுட்டு நீங்கள் 8 கிராம் சவரன் நகை கொடுக்கணும் மேரேஜுக்கு. ஒரு 8 கிராம் விலை வந்து இன்றைக்கி 1.25 லட்சம். எப்படி கொடுப்பீங்க? ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய பிரச்சனை. விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னபடி 100% கடன் தள்ளுபடி இல்லை, 50000 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்க கதையை. விவசாயிகள்லாம் அஜிடேட் ஆகி போராடிட்டு இருக்காங்க. அதனால் இவருக்கு எப்படியும் பணம் தேவை அவருக்கு. அதனால் வந்து வாய முடியும் கம்முன்னு காங்கிரஸ் கையில் அந்த தாவேக்கு உறுப்பினர் அவங்ககிட்ட தள்ளிவிட்டு அவன் எதிர்க்கிறானோ ஆதரிக்கிறானோ அது அவங்களோட இஷ்டம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம பாஜகவோட ஓரளவுக்கு ஒரு கார்டியலாக மெயின்டைன் பண்ணலாம், காங்கிரஸையும் இங்கே வச்சுக்கலாம். அதே சமயம் வந்து இப்போ பாருங்கள், பழைய திமுக ஃபாலோ பண்ண அதே பாலிசியை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை எஜுகேஷனில். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் திமுக இருக்கும்போது அவங்க வைஸ் சான்சலர் வந்து கவர்மெண்ட் தான் போடணும், கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் வேணும்னு சொன்னாங்க. இவர் அதை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு அப்புறம் மாற்றிக்கிறார், சொன்ன பிறகு மாற்றிக்கிறார், எதிர்ப்பு வந்தோன்னு மாற்றிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது பாஜகட்டேருந்து நிதி வாங்கணும், அது வாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதில் ஒரு படி தான் வந்து கேரளாவுக்கு போகாது, கர்நாடகாவுக்கு போகாது, சோனியாவை சந்திக்காது, ராகுலை சந்திக்காது. இப்போ ராஜ்யசபா கொடுத்தது எல்லாமே பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறாங்க. கோவப்படுத்தக்கூடாது அவங்கள கோவப்படுத்துறாங்க. அவங்க ஏற்கனவே கோவமாக இருக்காங்க, ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது. ஓகே. அப்போ திமுக இருக்கா இல்லையா இந்தியா கூட்டணிக்குள்ள? இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். அது தாவேக்கா அங்கே போகிறதோ இல்லையோ, திமுக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்கள் ஏன்னா இஷ்யூஸ் பேரில் ஆதரிப்போம் பார்லிமெண்ட்டில், நாங்கள் தனி நிலைப்பாடு எடுக்கணும் தான் அவங்க போவாங்க. அவங்க போயிட்டு காங்கிரஸும் அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. எடுத்தாங்கன்னா அது கேவலமாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ இருக்க நிலைமைக்கு திமுக தனித்து விடப்பட்டது, கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. திமுக அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக ஜென்சி கூட்டம் பல கூட்டங்கள் போடுறாங்க. ஆனால் இப்போ கூட்டணி இல்லாமல் திமுக இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக ட்ரை பண்ணுது திமுகவை அப்படியும் ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. பாஜக ட்ரை பண்ணுறது உண்மைதான். 22 பேர் எம்பி இருக்காங்கல்ல சார், அந்த ஆதரவு கிடைச்சா நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்க. ஆனால் அப்படி திமுக அங்கே போய் அவங்கள ஆதரிக்கிற நிலைப்பாடு ஏதாவது எடுத்தாங்கன்னா, ஈவன் இஷ்யூ பை இஷ்யூ எடுத்தாங்க கூட அது வந்து தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்கே ஏற்கனவே நீங்கள் மைனாரிட்டி ஓட்டை விஜய்கிட்ட இழந்திருக்கீங்க.
அவன் விஜய் வந்து பாஜக எதிர்ப்பை தீவிரமாக கையாளாதையே அதை எதிர்கொள்ளாதையே வந்து மைனாரிட்டி ஓட்டு தட்டின்னு போயிட்டாரு. ஜோசப் விஜய்ன்ற ஒரு காரணத்தினாலேயே கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு பேர் காரணத்தினாலேயே கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டு நம்மால் ஒருத்தர் வரட்டும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. பல கிறிஸ்டியன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் விஜயை நீங்கள் ஆதரித்து பேசுங்கன்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர், சார் விஜயை நீங்கள் ஆதரிக்கணும் சார், நீங்கள்லாம் விஜயை ஆதரிக்காட்டி யார் ஆதரிப்பாங்க சார் அப்படின்னு பேசுகிறாங்க. கிறிஸ்டியன்ஸே பேசுகிறாங்க சார், ஃபாதர்ஸ் லெவலில் பேசுகிறாங்க. ஓ, இது ஒரு சாரார் சொல்ல முடியுமா இல்லை மொத்தமாகவே எடுத்துக்கலாம்? மொத்தம் ஒரு கிராஸ் செக்ஷன்லேயே கிராஸ் செக்ஷன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறாங்க, நமக்கு தெரியாதவங்களாம் அட்ரஸ் வாங்கி பேசுகிறாங்க, ஃபாதர்ஸ் பேசுகிறாங்க, நமக்கு தெரிஞ்ச லயலா காலேஜில் இருக்கிற ரிட்டையர் ஆன ஃபாதர் எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் ஆதரிங்க சார், விஜய் ஆதரிங்க சார், ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒருத்தர் வந்திருக்காரு ஆதரிங்க. சரி, கிறிஸ்டியன்ஸ் அந்தளவுக்கு அவங்க ஆள் ஒருத்தர் வந்திருக்காருன்னு அவங்க ரொம்ப பெருமையாக இருக்காங்க. அப்போ அவங்க ஓட்டு திமுக கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தேகம். அவங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தர் முதல்வராக வர்றது வந்து பெரிய விஷயம் அவங்க நினைக்கிறாங்க, அது பெருமையாக நினைக்கிறாங்க, அது கேட்குறாங்க. இது மாதிரி நிறைய பேர்ட்ட அவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி நிறைய பேர்ட்ட இந்த டிவியில் பேசுகிறவங்கலாம் கேட்பாங்க, விஜய் ஆதரிங்க சார்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது நாட்டில். இந்த 30 நாளில் பல விஷயங்கள் வந்து அவர் பெண்கள் பாதுகாப்பு இருந்தார், இங்கே பெண்கள் பாதுகாப்பே கேள்விக்குறியாக போயின்னு இருக்கு. போதை மருந்து இருந்தார், இங்கே போதை மருந்து இன்னும் புழக்கம் அதிகமாகிட்டு இருக்கீங்க. ஸோ கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்குனாரு 100 கொலைகளுக்கு மேலே நடந்து போச்சு 30 நாளில். இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எழுத்து பேசக்கூடிய அல்லது விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. அப்போது அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, சார் கொஞ்சம் ஆதரித்து பேசுங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா பாருங்கள் சார், சிஎம்டிஏல லஞ்சத்தை ஒழிச்சிட்டார் சார், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது கூட நின்று போயிடுது சார், இன்னும் கொஞ்சம் நாளில் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்லாம் துட்டே வாங்க மாட்டாங்க சார், எல்லாம் ஒரு பெரிய தமிழ்நாடே ஒரு ஷிஃப்ட் ஆகிருக்கு சார் இப்போது அப்படின்னு வேற ஒரு கதையை அவங்க சொல்கிறாங்க. அவங்க வேற ஒரு புது விஷயம். அந்த மாற்றத்தை எடுத்துக்க முடியாதா? அப்படி மாற்றம் நிகழலைன்னு சொல்கிறேன். அப்படி மாற்றம் நிகழ்ந்தால் நல்லதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிகழ்ந்ததா இல்லையான்னு தெரியல உண்மையிலேயே சொல்கிறாங்க. ஆனால் நிகழ்ந்ததா இல்லை, சிஎம்டிஏல 1 பைசா வாங்காத பிளான் சாங்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நிறுத்திட்டாங்க, இல்லை வாங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது வாங்கினது வந்து இல்லைங்க வேற ஒரு செலவுக்காக வாங்கினாங்க. டாஸ்மாக் ஊழியர்களோட வாடகை கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி கட்டுறது என்னெல்லாம் சொல்கிறான் அந்த டாஸ்மாக் தலைவர், ஊழியர் சங்க தலைவர். அதுக்கு தான் சார் 10 ரூபா வாங்கினோம். சரி, அதுக்கு 10 ரூபா நீங்கள் திமுக ஆட்சியில் அதுக்கு தானே வாங்கினீங்க. அப்போ மட்டும் செந்தில் பாலாஜி பேக்கெட்டில் போச்சுன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ செந்தில் பாலாஜி பேக்கெட்டில் போச்சு. இப்போ வந்தோடனே இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து செலவுக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்று கூலி, இறக்கு கூலி, லாரியிலேருந்து இறக்கணும், ஏற்றணும், வாடகை கட்டணும், மின் கட்டணும், அங்கே முறவாசல் செய்யணும், கோலம் போடணும், இதெல்லாம் சின்ன என்ன சார் பண்ணுறது? இதுக்கெல்லாம் 10 ரூபா வாங்குறீங்க அப்படின்றீங்கல்ல. அப்போ டிஎம்கே ஆட்சியில் வாங்கின 10 ரூபா மட்டும் செந்தில் பாலாஜி பேக்கெட்டுக்கு போச்சா? இப்போ வாங்கின 10 ரூபா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களா? என்ன அர்த்தம்? அதுவும் கூட சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ யாரும் கேட்கறது இல்லை, நாங்கள் மாமூல் கொடுக்க போனால் கூட வேண்டான்றாங்களாம் தாவேக்கால அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் 6 மாதம் ஆகணும் சார். இதெல்லாம் வந்து ஆரம்ப ஜோரில் சொல்கிறாங்க. 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். இந்த 6 மாதத்தை தாவேக்காவும் கேட்குறாங்க இல்லையா? இப்போ வந்து திருச்சி கிழக்கு அந்த நன்றி தெரிவிப்பு விழாவில் வந்து விஜயர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. அது அப்படியே பார்த்தா திமுகவில் பெரிய கொந்தளிப்பாக மாறுது. ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள திமுக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன் திமுக இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண? திமுக ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் திமுக மட்டும் ரியாக்ட் பண்ணல, அதிமுக ரியாக்ட் பண்ணல, எல்லாருமே ரியாக்ட் பண்ணல. பாஜக ரியாக்ட் பண்ணுது, தேமுதிக ரியாக்ட் பண்ணுது. எல்லாம் ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் அதை அமுல்படுத்துறதுக்கான லேட் ஆகும் சார். அதை பற்றி இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட்ஜெட் போடும்போது அவர் என்ன அவர் ஐடியா வச்சுருக்காரோ அது மாதிரி. பட் இந்த விவசாயிகள் விஷயத்துலலாம் 100% அவர் வந்து சொன்னபடி செய்யலை. அது விமர்சனத்துக்குள்ளார விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், இந்த கொலை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், போதை மருந்து விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து எதிர்கட்சிகள் பேசாத கடந்து போக முடியாது. ஆக்சுவலாக 6 மாதம்ன்றது அவர் சொன்ன விஷயங்கள் செய்யறதுக்கு தான் 6 மாதம். அது எந்த டைரக்ஷனில் போகுது, அதுக்கான முயற்சி எடுக்கிறாரா என்னது தான். மற்றபடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு எதிர்கட்சிகள் ரியாக்ட் பண்ணாத இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை தான் பெருசுபடுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 3 வயசு பாப்பாலேருந்து 60-80 வயசு கழி வரை இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஸ்கூல் வாசலில் போதை மருந்து விற்கிறான்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்கே போதை மருந்து விற்கிறான்னு ஒரு இளைஞன் சொல்லி அவனை இளைஞனை கொலையே பண்ணிட்டான் வேசர்பாடியில். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஆட்சி மாறித்துன்றது வேறு விஷயம், காட்சி மாறாது இருக்குல்ல. அதனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி வந்ததுனால இவங்க அதை விடமாட்டேன்றாங்க. இவங்க ஒன்று வாய்ப்பு கிடைச்ச உடனே இவங்க அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, தாவேக்கா உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே அரசியல் களத்துக்குள்ள இப்போ அதிமுக திமுக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை நிறையா சொல்கிறாங்க. இப்போ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட 2 பேரும் சேர்ந்தா என்ன தப்புன்ற அளவுக்கு பேச்சுகள் போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த திராவிட இயக்கங்கள் ஒன்றுபடணும் அப்படின்றது வந்து இந்திய பிஜு பட்நாயக் ஒரு முயற்சி எடுத்தார் 78லேயே. அது பழைய கதை, எம்ஜிஆர் இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் 2 கட்சியும் வந்து திராவிட கட்சின்ற பேர் இருந்தால் கூட 2த்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு. ஆக்சுவலாக
இனிமேல் அவங்க வந்து இப்போ இந்த விஜய் ஆட்சிக்கு வரவிடக்கூடாதுன்னு ஒரு 3 நாள் கவர்னர் அலக்கழிச்சாரில் விஜயை போட்டாங்க இங்கே 118 காமின்னு. அப்போ பின்னாடி ஒரு வேலை நடந்தது. பாஜக ஆதரவோட வந்து இவங்க வந்து ஏதோ பண்ணணும்னு பார்த்தாங்க. அதிமுக உள்ள உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிறது. அதுக்கு திமுகவோட கூட்டணி நிகழ்ச்சிகளோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. அந்த கட்சிகளே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அது வந்து அயோக்கியத்தனம் அது ஆக்சுவலாக. ஏன்னா நமக்கு என்னென்னா 107 இடங்கள் வந்து தாவேக்காவை கொடுத்தது வந்து மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்குது. அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான அதுவும் 2 எதிராக இருந்த போட்டி போட்ட கட்சிகள், உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது நீயும் பிரச்சாரம் பண்ண கட்சிகள் 2 பேரும் ஆட்சி அமைக்கிறான்னா அதோட ஜனநாயகத்தில் ஒரு கேலி கூத்து எதுவுமே கிடையாது சார். அது நடக்காத இருந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அது நடந்ததுன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. அது யார் திமுகவில் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. அது அப்படி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஜனநாயகத்து நாட்டில் ரொம்ப கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒருத்தராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு வந்து விஜய் பக்கம் இருக்குது. அவங்க மெஜாரிட்டி கொடுக்குறதே தவிர உங்களோடலாம் அதிகமான இடங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை நம்ம மதிக்கணும் ஆக்சுவலாக. அந்த தீர்ப்பை மதித்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவர்கிட்ட 118 இடங்கள் வந்து காமிக்க சொன்னே தப்பு கவர்னர் ஆக்சுவலாக. அவருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்துட்டு அசம்பிளியில் அவரை நிரூபிக்க வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு வந்து நீ என்கிட்ட 118 காமிச்சாதான் நான் ஒன்று வந்து ஆட்சி அமைக்க விடுவேன் அப்படின்னா இது கவர்னர் பண்ணதே தப்பு. அந்த 3 நாளில் கவர்னர் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார். திமுக 2 பேர் சேர்ந்து 118 பேர் காமிச்சா கூட நான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொன்னார். அது ரொம்ப தப்பு இல்லை. அது அப்போ பின்னாடி பிஜேபி ஆதரவோட விஜய் ஆட்சி கொண்டுறக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்குல்ல. அது ரொம்ப தப்பான விஷயம். அது ஆக்சுவலாக ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு விஷயமே கிடையாது. அதனால அது சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ அதை ஒத்துக்கல ஆக்சுவலாக. அப்புறம் திருமாவளவனை கொண்டு உட்கார வச்சு திமுகவும் அதிமுகவும் ஆதரிக்கிறதுல அதிமுக மினிஸ்ட்ரியில் இருக்கிறது திருமாவளவன் சிஎம்மாக போடுறது அது இன்னும் மோசமான விஷயம் ஆக்சுவலாக. அதாவது விஜய் எப்படி வரவிடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு எண்ணம். ஆட்சி அவருக்கு மக்கள் கொடுத்துருக்க போது நீங்கள் அது மாதிரி குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் கையாளக்கூடாது ஆக்சுவலாக. அவரை நீங்கள் நியாயமாக ஜனநாயகபூர்வமாக 5 வருட காலம் ஒரு ஆட்சியை நடத்த விட்டுட்டு அவரோட செயல்பாடுகள் அடிப்படையில் நீங்கள் அவர் எதிர்க்கணும், மக்கள் முன்னாடி ஆதரவு திரட்டணுமே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியில் ஆட்சி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது திமுக அதிமுக ரெண்டும் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணாத போனது நல்ல விஷயமா போச்சு. பண்ணியிருந்தாங்கன்னு அது கேவலமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இப்போ திமுக கூட அடுத்தடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அதிமுக முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் பலருங்கிறாரு. இன்னொரு வார்த்தை அல்லு சில்லுன்றாரு. அது அதிமுக சொல்கிறாரா நாம் தமிழர் சொல்கிறாரான்னு தெரியல. அந்த வார்த்தைக்கே பெரிய எதிர்வினை இருந்துச்சு. அதிமுகவில் என்னதான் நடக்குது? அதிமுகவில் வந்து எடப்பாடியோட பிடிவாதம் காரணமாக அப்படி போயிட்டு இருக்கு சார். நல்ல ஒரு கட்சி 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது இந்த தடவை தான் 1 கோடி. இனிமேல் அடுத்த தடவை எடப்பாடி அதை வாங்க முடியாது. அதிமுக தொண்டர்கள் இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷன் எடப்பாடிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷனை சொல்லி 1 கோடி வாங்கிட்டோம்னு சொல்லி எடப்பாடி இன்னும் தன்னை வந்து பெருசுப்படுத்திருக்காரு. இல்லை, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் எலெக்ஷன். இந்த தடவை தான் வந்து அதிமுக தொண்டர்கள் கடைசியாக உங்களை நம்பி ஓட்டு போட்டது. இதுக்கப்புறம் உங்களை நம்பி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு இறுதி சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த இறுதி சான்ஸில் நீங்கள் உங்கள் கட்சியும் பலப்படுத்தலை, நீங்கள் சரியான கூட்டணி அமைக்கலை. நீங்கள் அந்த 6 மந்திரிகள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் சொன்னாங்க பிரிஞ்சவங்களை சேருங்க. ஓபிஎஸ் கரடியாக கத்திந்தார் என்ன சேர்க்கலை. செங்கோட்டையனை நீங்கள் தரத்தி விட்டீங்க. நீங்கள் சசிகலாவை நீங்கள் சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு 4-5 தொகுதியில் சசிகலா காரணமாக இருக்காங்க கண்டிப்பாக தோக்கிறதுக்கு, ஏடிஎம்கே தோக்கிறதுக்கு. செல்லூர் ராஜன் ஏன் புலம்புறாரு? இப்போ அவருக்கு உதயகுமார் ஏன் புலம்புறாரு? அவங்களுக்கெல்லாம் சசிகலா ஒரு கேண்டிடேட் போட்டு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அது மாதிரி தன் கட்சியும் பலப்படுத்தாமல் தன் கூட்டணியும் பலப்படுத்தாமல் தான் நினச்சது தான் கரெக்டு, தான் இரும்புக்கரங்குண்டு எல்லாத்தையும் அடக்குவோன்ட்டு பண்ணி கடைசியில் இந்த மாதிரி கட்சியை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காரு. இப்போ வேறு வழியில் 25 பேர் பிரிஞ்சு தாவேக்கா ஆதரிச்சவன் திருப்பி வந்துட்டான் அப்படின்றாங்க. திருப்பி வந்தவன 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அவங்க போய் எடப்பாடிகிட்ட ஒர்க் பண்ண ரெடியாக இல்லை. சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் திருப்பி எடப்பாடிகிட்ட ஒர்க் பண்ணவே ரெடியாக இல்லை. அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. அப்போ போனவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது நம்ம எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும்னு போயிருக்காங்க. ஏன்னா இவர் மன்னிப்பு கொடுத்துட்டார்ல, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு ஸ்பீக்கருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்திலையும் தப்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா. ஆனால் தப்பிக்க முடியுமா முடியாதான்னு இனிமேல் தான் ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார். அவர் எப்படி டிசைட் பண்ண போகிறான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தா கட்சி தலைமை கொடுத்தா அதை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த எம்எல்ஏ காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் அவர்கிட்ட போய் ஒட்டியிருக்காங்களே தவிர எடப்பாடியோட தலைமை ரொம்ப பிரமாதமான தலைமை. இவர் எதிர்காலத்தில் வெற்றியை கொண்டு வந்து வரலாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்தவங்க கரெக்ட். அவங்க வெற்றி தோல்வியே பார்த்தாங்க. நீங்கள் தோல்வியே பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் வெற்றியை எப்போ பார்க்குறது? நீங்கள் முதல்ல மக்களால் எலெக்ட் பண்ண சீஃப் மினிஸ்டரா நீங்கள்? இல்லை, உங்களை சசிகலா போகும்போது உங்களை நியமிச்சுட்டு போனாங்க. நீங்கள் உங்கள் குயுக்தினால ஸ்ட்ராட்டஜினால் உங்களோட இதனால் அரசியல் முதுகில் குத்துற விஷயத்தினால நீங்கள் வந்து முன்னாடி வந்தீங்க. பன்னீரை முதுகில் குத்தினீங்க, சசிகலாவை முதுகில் குத்தினீங்க, எல்லோரும் குத்தி அமிச்சிங்க. எல்லாருக்கும் துரோகம் பண்ணீங்க. இப்போ துரோகம் பண்ணிட்டு நீங்கள் நான் தான் கட்சின்னு உட்காந்துருக்கீங்க. இந்த எலெக்ஷன்ஸ் தான் கடைசி எலெக்ஷன். உங்களை நம்பி இந்த அதிமுக கட்டுமானம் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க், அது இந்த வாட்டி தான் கடைசி. இனிமேல் அது ஓட்டு போடாது. நீ செங்கோட்டையன் சொன்னது ஒரு விஷயம் உண்மை.
அது உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அதுதான் நடந்துருக்காங்க. அப்போ தாவேக்கா vs திமுக தான் அப்படிதான் நிலைமை இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய அதுக்கப்புறம் ஆமாம், ஏன்னா அது வந்து தோல்வி நடந்த ஒரு தோல்வியை ஆராயறதுக்கு ஒரு பொதுக்குழு கூட கூட மாட்டேங்குது சார். வேலுமணி இந்த விஜயபாஸ்கர் பண்ண தப்பு என்னன்னா, அது அவங்க பண்ண தப்பு என்னன்னா பொதுக்குழு கூட்ட வச்சிருக்கணும். நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு போனீங்க பார்த்தீங்கன்னா அதில் திசை திரும்பி போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோக்ராம் எடுத்து அவரை வந்து பொதுக்குழு கூட்ட வச்சு அவரை விவாதிச்சு ரிசைன் பண்ண வச்சிருக்கணும். வேற ஒரு தலைமையை எடுத்துருக்கணும், எங்கள் தலைமையை எடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும். அட்லீஸ்ட் எந்த தோல்வி வந்தாலும் நான் தான் தலைவராக கண்டிக்குவாங்க, நான் யாருக்கும் விளக்கமும் சொல்ல மாட்டேன். மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அந்த விஷயத்தை? மக்கள் கண்டிப்பாக இனிமேல் அதிமுக ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அன்லெஸ் நீங்கள் அந்த கட்சியை வந்து புதுப்பிக்கணும். அது எடப்பாடியை நம்பி இனிமேல் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த 1 கோடி ஓட்டுகள் இந்த வாட்டி விழுந்து நம்ம ஓட்டுகள் நமக்கு தொடர்ந்து விழுன்னு நினைக்கிறாரு. கிடையாது. இந்த 11வது தோல்வி இதை பார்த்துடலாம், இது பார்த்துட்டு நம்ம எடப்பாடியை பற்றி டிசைட் பண்ணலாம்னு தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வாக்கா ஒரு கட்சியும் வந்து சேர்ந்துருக்கு தாவேக்கான்ட்டு. அவரும் எம்ஜிஆர் வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு அவரும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க அதிமுக நாங்கள் புதிய அதிமுக ஏன் சொல்கிறாரு ஆதவர்ஜுனா, இங்கேருந்து எல்லாரையும் நகர்த்துறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார். தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் என்ன சொன்னார், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி போச்சு பார்த்தீங்களான்னு சொன்னாரா இல்லையா? அல்லுச்சில்லுன்னு சொல்கிறது அவர் தான் சொல்கிறார். சீமானை சொல்ல மாட்டார். சீமானை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவரங்களும் தான் சொல்கிறார், அல்லுச்சில்லு நீங்கள் நடுவில் வந்து மாட்டினீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களை டேமேஜ் பண்ணுவேன்னு அர்த்தம். இது இன்னும் அதிமுகலேருந்து இன்னும் ஒரு 6-7 பேர் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, நிறையவே இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.